ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களை தேடி உங்க இடத்துக்கே வரும். நீங்க மொபைல்லயோ, லேப்டாப்லயோ, சிஸ்டத்துலயோ அந்த கதைகளை தாராளமா நீங்க கேட்டுக்கலாம். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின அற்புதமான சிறுகதைகள், நாவல்கள் தான் நம்ம சேனல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோல ஒரு சிறுகதை பார்க்க போறோம். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய தெய்வ யானை அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதையை தான் கேட்க போறோம். ஓகேவா? சோ கல்கி அவர்கள் பத்தி நம்ம ஒரு முன்னுரையோ இன்ட்ரோடக்ஷன் தேவையே கிடையாது. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளர் திரு கல்கி அவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா நிறைய சமூக சிறுகதைகள், சரித்திர சிறுகதைகள், சமூக நாவல்கள், சரித்திர நாவல்கள் எல்லாமே எக்கச்சக்கமா எழுதியிருக்காரு. அதே நேரத்துல அவர் எழுதின சரித்திர நாவல்கள்ல சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், இப்ப சமீபத்துல வந்த பொன்னியின் செல்வன் எல்லாமே அற்புதமான நாவல்கள், கதைகள். சோ அதுல பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கூட இப்ப 2 பாகமாக திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் மூலமாக எடுக்கப்பட்டது. அமரர் கல்கி அவர்கள் எழுதிய தெய்வ யானை சிறுகதை. என்னுடைய நண்பர் வெற்றிலைப்பாக்கு கடை ஓமக்குட்டி முதலியாரும் நானும் ஒரு நாள் கடற்கரையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். மதுவிலக்கு இயக்கத்தை பற்றி பேச்சு வந்தது. இருக்கட்டும், நீங்கள் ஒரு காலத்தில் சாராய கடை குத்தகை எடுத்திருந்தீர்களாமே, அதை எப்படி விட்டீர்கள்? உத்தரமேரூரை விட்டு சென்னை பட்டணத்திற்கு ஏன் வந்தீர்கள் என்று நண்பரை கேட்டேன். அது பெரிய கதை என்றார் முதலியார். பாதகமில்லை, சொல்லுங்கள் என்றேன். ஓமக்குட்டி முதலியார் சொல்லத் தொடங்கினார். நாங்கள் ஜாதியில் நெசவுக்காரர்கள். ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் மட்டும் 2 தலைமுறையாய் நெசவு தொழில் செய்வது கிடையாது. எங்களுடைய பாட்டனார் எங்கள் ஊரிலேயே பெரிய பணக்காரராக இருந்தார். ஆனால் என் தகப்பனார் காலத்தில் எங்கள் சொத்தெல்லாம் பல வழிகளில் அழிந்து விட்டது. என்னையும் என் தாயாரையும் ஏழைகளாக விட்டுவிட்டு என் தந்தை இறந்து போனார். அப்பொழுது எனக்கு 3 வயதுதான். கடன்காரர்கள் எங்கள் சொத்தையெல்லாம் எடுத்துக் கொண்டு விட்டார்களாம். என் தாயை பெற்ற பாட்டனார் ஒருவர் இருந்தார். அவர் அப்போது எங்களுடன் வசிக்கத் தொடங்கினார். அவர் கிழவர், வேலை செய்ய தள்ளாதவர், ஆனால் நல்ல கெட்டிக்காரர். எங்களுக்கு மிஞ்சிய சொற்ப நிலத்தின் சாகுபடிக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து குடும்ப காரியங்களை சீராக நடத்தி வந்தார். நான் தினந்தோறும் பகலில் எங்கள் மாடுகளை ஓட்டிச் சென்று வருவேன். மாலையில் வீட்டுக்கு மாடுகளை கட்டிவிட்டு பாட்டன் பக்கத்தில் உட்காருவேன். அவர் ராமாயணம், மகாபாரத கதைகள் சொல்லுவார். விக்ரமாதித்யன் கதை, தேசிங்கராஜன் கதை முதலியனவும் சொல்லுவார். இவைகளை எல்லாம் நான் மிகவும் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருப்பேன். ஒரு நாள் அவர் நலன் கதை சொல்லிக் கொண்டிருந்தார். தமயந்திக்கு 2வது சுயம்பரம் என்பதாக நலனுக்கு செய்தி வந்த இடத்தில் கதையை நிறுத்தி, உடம்பு சரியில்லை அப்பா, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிறது, பாக்கி கதையை நாளைக்கு சொல்கிறேனே என்றார் பாட்டனார். கதையை அவர் முடிக்கவே இல்லை. மறுநாள் அவருக்கு உடம்பு அதிகமாகிவிட்டது. ஊரார் அவர் செத்துப்போய் விடுவார் என்று பேசுவதை கேட்டேன். செத்து போவதென்றால் அது என்னவென்று எனக்கு அப்போது முழுதும் புலப்படவில்லை. எலி, பெருச்சாலி, பூச்சியின் சாவுதான் தெரியும். ஆனாலும் எல்லோரும் பேசிக் கொள்வதை கேட்டு ஒருவித துக்கம் எனக்குள் உண்டாயிற்று. அதைவிட கதை பாக்கியாய் நின்று விட்டதே என்ற துக்கம்தான் அதிகமாக இருந்தது. எனக்கு இப்போது நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. அவர் அருகில் சென்று, தாத்தா, நீ செத்து போயிருவியா? வேண்டாம், கதையை முடிக்காம செத்து போக வேண்டாம் என்று சொல்லி அழுதேன். அப்பொழுது அவர் புன்சிரிப்பு சிரித்து, குழந்தாய், இதற்காக நீ வருத்தப்படாதே. நீ புத்தகம் படிப்பதற்கு கற்றுக்கொள். நான் உனக்கு சொன்ன கதைகளை விட இன்னும் எவ்வளவோ நல்ல கதைகள் புத்தகங்களில் இருக்கின்றன. நீ படிக்க கற்றுக்கொண்டால் 1000 கதைகள் படிக்கலாம், மற்றவர்களுக்கும் சொல்லலாம் என்றார் அவர். மறுநாள் அவர் இறந்து போனார். பாட்டன் கூறிய வார்த்தைகளை நான் மறக்கவே இல்லை. எங்கள் ஊருக்கு அடுத்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. தாயிடம் உத்தரவு பெற்று அந்த பள்ளிக்கூடத்திற்கு போனேன். இழுத்து கூட்டி படிக்க தெரியும் வரையில் நான் அங்கே இருந்தேன். வீட்டு வேலை, வயல் வேலைகளை கவனிக்க வேண்டியிருந்தது. ஆனால் படிப்பதை மட்டும் விடவில்லை. எங்கே யாரிடத்தில் கதை புத்தகம் இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி வாங்கி கொண்டு வந்து விடுவேன். விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் தட்டு தடுமாறி வாசித்து முடிப்பேன். ஒரு கந்தல் ஏடு அகப்பட்டால் கூட விடுவதில்லை. இவ்வாறு ராமாயணம், பாரதம், கந்த புராணம், நல மகாராஜன் கதை, ஹரிச்சந்திர மகாராஜன் கதை, விக்ரமாதித்தன் கதை, அள்ளி அரசாணி மாலை முதலிய பல நூல்களை படித்து முடித்தேன். இப்படி பல வருஷம் சென்றன. ஒரு நாள் எனக்கு ஒரு நாவல் கிடைத்தது. ஆஹா,
அதை படித்த போதுதான் நான் அடைந்த சந்தோஷத்தை சொல்லி முடியாது. அது முதல் நாவல் பைத்தியம் என்னை நன்றாக பிடித்து கொண்டது. ஒரு முறை ஊரில் இருந்து சிலர் கிறிஸ்துமஸ் பண்டிகை வேடிக்கை பார்க்க பட்டணத்திற்கு வந்தார்கள். நானும் அவர்களுடன் சேர்ந்து வந்தேன். அவர்கள் எல்லாம் ஏதேதோ சாமான்கள் வாங்கி கொண்டு திரும்பினார்கள். நான் என்ன செய்தேன் தெரியுமா? மூர் மார்க்கெட்டில் பழைய கிழிந்த நாவல்களில் ஒரு கட்டு வாங்கி கொண்டு போய் சேர்ந்தேன். இரவு பகல் என்று ஒரே மூச்சாக வாசித்து முடித்தேன். இப்பொழுது நினைத்தால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. குப்பை தொட்டியில் போடுவதற்கே தகுந்தவை என்று இப்போது நான் கருதும் நாவல்களை அப்போது எத்தனை ஆவலுடன் படித்தேன் தெரியுமா? சரி, இத்துடன் இருக்கட்டும். நீங்கள் என்னை கேலி செய்வதில்லை என்று உறுதி கூறினால்தான் இனிமேல் கதை தொடர்வேன் என்றார் ஓமக்குட்டி முதலியார். ஒரு நாளும் கேலி செய்ய மாட்டேன், சொல்லுங்கள் என்றேன் நான். சாதாரணமாய் நாவல்கள் என்றால் எப்படிப்பட்டவை என்று உங்களுக்கு தெரியுமே. எல்லாம் காதல் மயம், நமது வாழ்வுக்கு சற்றும் பொருந்தாதவை. ஆனால் நான் அப்போது 18 வயது வாலிபன். இவ்வளவு தூரம் பகுத்தறியும் சக்தி எனக்கு இல்லை. ஆகவே மேற்படி நாவல்களை படித்ததன் பயனாக காதலை பற்றியும் விவாகத்தை பற்றியும் வருங்கால வாழ்வை பற்றியும் ஏதேதோ மனோராஜ்யம் செய்ய தொடங்கினேன். எங்கள் கிராமத்தில் அப்பொழுது பெரிய பணக்காரர் அப்புக்குட்டி முதலியார் தான். அவர்தான் கிராம முன்சிப்பும் கூட. அவருக்கு ஒரு பெண் இருந்தாள். அவள் பெயர் தெய்வ யானை. இப்பொழுது நினைத்து பார்த்தால் அவள் ஒரு சர்வ சாதாரணமான பெண் என்றே தோன்றுகிறது. ஆனால் அப்போது நாவல் கண்ணுடன் பார்த்த எனக்கு அவள் ஓர் அப்சர ஸ்திரீயை போல காணப்பட்டாள். பூலோகத்திலும் சரி தேவலோகத்திலும் சரி அவளை போன்ற அழகி வேறொருத்தி இல்லை என்று நிச்சயம் அடைந்தேன். புத்தகத்தில் படித்த கதாநாயகர்களைப் போலவே நானும் அவளை கல்யாணம் செய்து கொள்ளாவிட்டால் உயிர் பிழைத்திருக்க முடியாது என்று உறுதி கொண்டேன். இதுவரையில் நாவல் படிப்பு பயன்பட்டது. இதற்கு மேல் என்ன செய்வதென்பதற்கு நாவல்களின் உதவி கிடைக்கவில்லை. நானோ தன்னந்தனியனான வாலிபன், தகப்பனற்றவன், ஏழை. அப்புக்குட்டி முதலியாரோ பெரும் பணக்காரர், ஊருக்கு எஜமானர். அவரிடம் போய் உன் பெண்ணை கொடு என்று கேட்டால் கட்டி வைத்து அடிப்பார். நாவல்களில் படித்ததைப் போல பெண்ணை நேரே பார்த்து என் காதலை வெளியிடுவதற்கு வேண்டிய தைரியம் எனக்கு இல்லை. அதெல்லாம் நாவல்களில் நடக்கும், வாழ்க்கையில் நடைபெறாது. ஆதலால் ஓயாமல் சிந்தித்த வண்ணம் இருந்தேன். கடைசியாக ஒரு யுக்தி தோன்றியது. அந்த ஊரில் சமீபத்தில் கள்ளு சாராய கடைகள் ஏலம் போட இருந்தார்கள். அந்த கடைகளை ஏலம் எடுப்பது என்று தீர்மானித்தேன். விரைவில் பணம் சம்பாதித்து அப்புக்குட்டி முதலியாருக்கு சமமாவதற்கு இது ஒன்றுதான் வழி என்று எண்ணினேன். தன் நகைகளை விற்றும் 10-12 வருஷங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தும் என் தாயார் 200 ரூபாய் வரையில் பணம் வைத்திருந்தாள். ஏலப்பணத்தை கட்டுவதற்கு அத்தொகையை கொடுக்கும்படி கேட்டேன். ஆனால் என்னுடைய தாயார் முதலில் ஆட்சேபித்தாள். அந்த பாவ தொழில் நமக்கு வேண்டாமப்பா, ஏதோ உள்ளதை வைத்துக் கொண்டு திருப்தி அடைவோமே என்றாள் அவள். நான் பிடிவாதம் பிடித்ததன் மேல் அவள், குழந்தாய், நம்முடைய குடும்ப சொத்தெல்லாம் எப்படி அழிந்தது தெரியுமா என்று கேட்டாள். தெரியாதே அம்மா, எப்படி என்றேன். எல்லாம் உன் தகப்பன் குடித்தே ஒழித்து போட்டு விட்டான், அந்த பாவம் நமக்கெதற்கு என்றாள் அவள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இதுவரையில் அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் தேவயானியை நினைத்து கொண்டேன். தாயார் சொன்ன செய்தியிலிருந்து என்னுடைய தீர்மானம் இன்னும் உறுதிப்பட்டது. அம்மா, கள்ளுக்கடையில் போன சொத்தை கள்ளுக்கடை மூலமாகவே சம்பாதித்து தீர்வேன். அதுதான் தெய்வத்தின் சித்தம். இல்லாவிட்டால் எனக்கே இந்த யோசனை தோன்ற வேண்டும் என்று கூறினேன். கள்ளுக்கடைக்கு போட்டி அதிகம், எடுக்க முடியவில்லை. சாராயக்கடை மட்டும் எடுத்தேன். வியாபாரம் நன்றாய் நடந்தது. உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக பணம் கொடுத்தேன். ஆனால் என் கையிலும் பணம் அதிவேகமாக சேர்ந்து கொண்டு வந்தது. அடுத்த வருடம் கள்ளுக்கடை சாராயக்கடை இரண்டையும் எடுத்தேன். அப்புக்குட்டி முதலியாருடைய பெண்ணுக்காக நான் செய்த காரியங்கள் எல்லாம் அவர் மனதில் பொறாமையைத்தான் உண்டாக்கின. ஏனெனில் அப்போது அவருடைய கை இறங்கி வந்தது. கடன் அதிகமாயிற்று அவருக்கு. கள்ளுக்கடைக்கார பயல் என்று என்னை அவர் அவமதிப்பாய் பேசியதாய் கேள்விப்பட்டேன். அவருடைய அகம்பாவத்தை அடக்குவது எப்படி என்று ஓயாமல் சிந்தித்துக் கொண்டு வந்தேன். என் எண்ணம் நிறைவேறுவதற்கான ஒரு சம்பவம் விரைவிலேயே நடந்தது. கடவுள் என் பக்கம் இருக்கிறார் என்று தோன்றிற்று. ஒரு சமயம் அப்புக்குட்டி முதலியார் தம் குடும்பத்துடன் ஏதோ வியாதியை சரிபடுத்திக் கொள்ள பட்டணத்துக்கு வந்து 6 மாதம் தங்கியிருந்தார். இங்கே அவர்களுக்கு பந்துக்கள் பலர் இருக்கிறார்கள். அவர் திரும்ப ஊருக்கு வந்த அன்று அவருடைய ஆள் ஒருவன் சாராய கடைக்கு வந்து ஒரு புட்டி சரக்கு வாங்கி கொண்டு போனான். எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருந்தது.
பட்டணத்தில் பந்துக்கள் வீட்டில் கற்றுக்கொண்டார் போலும் என்று எண்ணினேன். 3 நாள் கழித்து மறுபடியும் அந்த ஆள் வந்து இன்னொரு புட்டி வாங்கி கொண்டு போனான். அப்போது எனக்குண்டான சந்தோஷத்தை அளவிடவே முடியாது. சரி, முதலியார் நமது வலையில் வீழ்ந்தார். அவர் கர்வம் ஒளிந்தது. இந்த ஊரில் நம்மை தவிர கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. தெய்வ யானை நம்மை தப்பி எங்கே போகிறாள் என்று இவ்வாறெல்லாம் ஆகாச கோட்டை கட்டினேன். எல்லாம் நான் எண்ணியபடியே நடந்து வந்தது. 1 வருஷத்திற்குள் அப்புக்குட்டி முதலியார் ஊரறிந்த பெரும் குடிகாரர் ஆனார். கடன் விஷம் போல ஏறி வந்தது. ஏராளமான பூமி அவருக்கு இருந்தாலும் வட்டி கொடுப்பது எளிதென்று. நிலத்தை விற்று கடனை தீர்ப்பதற்கும் நிலத்தை வாங்குவார் யாருமில்லை. இந்த நிலைமையில் ஒரு கோர்ட் வாரண்ட் அவர் மீது பிறந்தது. வாரண்டில் தப்புவதற்காக கையில் இருந்த சர்க்கார் கிஸ்தி பணத்தை கொடுத்து விட்டார். இவர் குடிகாரர் என்றும் கடன்காரர் என்றும் மொட்டை விண்ணப்பத்தின் மூலம் அதிகாரிகளுக்கு தெரிந்து சோதனைக்கு வந்துவிட்டார்கள். முதலியார் தம் கர்வத்தையெல்லாம் விட்டு என்னிடம் ஓடி வந்தார். என் காலில் விழுந்து கெஞ்சினார். 800 ரூபாய் கடன் கொடுத்து அவர் தலைக்கு வந்த விபத்திலிருந்து அவரை தப்பிவித்தேன். நான் கொஞ்சம் குறிப்பு காட்டியதுதான் தாமதம். முதலியார் தெய்வ யானையை எனக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு தம்முடைய பூரண சம்மதத்தை தெரிவித்தார். விவாகத்திற்கு நாள் குறிப்பிடுவதுதான் பாக்கி. அந்த சமயத்தில் அப்புக்குட்டி முதலியார் ஒரு நாள் திடீரென்று மரணம் அடைந்தார். நல்ல திட ஆரோக்கியமாக இருந்த அவர் இப்படி அகால மரணம் அடைந்ததற்கு மிதமிஞ்சிய குடிதான் காரணமாய் இருக்க வேண்டும். இந்த துக்க சம்பவத்தினால் என்னுடைய உத்தேசங்களை பற்றி புனராலோசனை செய்ய வேண்டியதாய் இருந்தது. இப்பொழுது நான் தெய்வ யானையை விவாகம் செய்து கொண்டால் அவளுடைய குடும்ப பொறுப்பு முழுவதையும் நானே ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். ஏனெனில் அவர்கள் வீட்டில் வயது வந்த ஆண் மக்கள் யாரும் இல்லை. அப்புக்குட்டி முதலியாருடைய 2ஆம் தாரம் சிறு பெண். அவளும் அவளுடைய கை குழந்தையும் தெய்வ யானையும் தான் வீட்டில் உள்ளவர்கள். இவர்களை காப்பாற்றும் பொறுப்பையும் குடும்பத்தின் கடனை தீர்த்து சீர்படுத்தும் பொறுப்பையும் நானே வகிக்க வேண்டியவனாவேன். இப்படியெல்லாம் மனதில் சந்தேகங்கள் உண்டாயின. ஆனாலும் முடிவில் தெய்வ யானையை மணந்துதான் தீர வேண்டும் என்று தீர்மானித்தேன். இப்பொழுதெல்லாம் கள்ளு சாராய கடைக்கு நானே நேரில் போவதில்லை. சம்பள ஆட்கள் வைத்து விட்டேன். அன்றாடம் சாயங்காலத்தில் மட்டும் சென்று வசூலான தொகையை வாங்கி கொண்டு வருவேன். ஒரு நாள் அவ்வாறு சென்றபோது கிராம முன்சிப் வீட்டு வேலைக்காரன் அப்பொழுதுதான் கையில் புட்டியுடன் கடையில் இருந்து வெளியே வருவதை கண்டேன். என்னை பார்த்ததும் அவன் சாலையோரமாக பதுங்கிக் கொண்டு சென்றான். இவன் இப்போது யாருக்கு சாராயம் வாங்கி போகிறான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ ஒரு குருட்டு எண்ணத்தினால் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆகவே அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்றேன். அவன் ஊர் தெருவின் புறமாய் சென்று அப்புக்குட்டி முதலியாரின் வாயில்படி வழியாய் நுழைந்தான். இதை முற்றும் ஆராய வேண்டுமென்று எண்ணி தெரு வீதிக்கு சென்று முதலியார் வீட்டுக்குள் நுழைந்தேன். நடைக்கு சென்றதும் சிறிது தயங்கி உள்ளே எட்டி பார்த்தேன். அப்போது நான் கண்ட காட்சி இடி விழுந்தாற் போல என்னை திகைக்க செய்துவிட்டது. தெய்வ யானையும் அவளுடைய சிறிய தாயாரும் ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்திருந்தார்கள். முதலியாருடைய மனைவியின் கையில் சாராய புட்டி. 2 டம்ளர்களில் ஊற்றி ஒன்றை தெய்வ யானையிடம் கொடுத்து மற்றொன்றை தான் அருந்த ஆரம்பித்தாள். பல வருஷ காலமாக என் உள்ளத்தில் வளர்ந்து வந்த காதல் அத்தனையும் அந்த ஒரு கண நேரத்தில் விஷமாகி விட்டது. சொல்ல முடியாத அருவருப்பு எனக்குள் உண்டாயிற்று. சத்தம் செய்யாமல் வெளியே வந்து அவசரமாக வீடு வந்து சேர்ந்தேன். என் மனோரதத்தில் இடி விழுந்தது. என் ஆசையெல்லாம் நிராசை ஆயிற்று. முதலில் அப்புக்குட்டி முதலியார் வீட்டில் சாராய புட்டி புகுந்ததை பார்த்தபோது நான் ஆசைப்பட்ட பழம் கிட்டிவிட்டது என்று சந்தோஷப்பட்டேன். வீட்டுக்குள் சென்ற அந்த சாராய புட்டி பின்னால் செய்த வேலையை பார்த்ததும் அந்த பழம் விஷமாய் போவதற்கு காரணமாயிற்று. அளவில்லாத துக்கத்துடன் அன்று படுத்தேன். பாட்டன் சொன்ன பழங்கதைகள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. நாவல்கள் எல்லாம் ஆபாசமாய் தோன்றின. அதற்கு பிறகு 1 வாரத்திற்குள் கள்ளு சாராய கடைகளை தொலைத்து தலை முழுகினேன். அக்கடைகளில் சம்பாதித்த சொத்தை எல்லாம் அந்த ஊர் கோவிலுக்கும் பஜனை மடத்திற்கும் பள்ளிக்கூடத்திற்குமாக பகிர்ந்து எழுதி வைத்தேன். இந்த தர்மங்கள் சரிவர நடப்பதற்கும் ஏற்பாடு செய்தேன். கையில் கொஞ்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு என்னுடைய தாயாரும் நானும் இந்த சென்னை நகருக்கு வந்து சேர்ந்தோம் என்று கூறி நண்பர் கதையை முடித்தார். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய தெய்வ யானை சிறுகதை முற்றும். இந்த கதை 1965, 66 அது மாதிரி டைம்ல தான் வெளிவந்திருக்கணும். ஏன்னா இந்த கதை ஒரு சிறந்த
சிறுகதை தொகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கு. காந்தி வழி கதைகள், சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள் புனைந்த காந்தி வழி காட்டும் 50 சிறுகதைகளின் தொகுப்பு அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்திருந்தது. அதுலதான் இந்த கதை 50 கதைகள் ஒரு கதையா அதுல இடம்பெற்றிருக்கு. அந்த நூலினுடைய தொகுப்பாசிரியர் வந்து KR கல்யாணராமன் அப்படிங்கிறது. அந்த பதிப்பு வந்து முதல் பதிப்பு மார்ச் 1969ல வந்திருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி, அதாவது 1965, 64ல இந்த கதை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கதையில சொல்லியிருக்கக்கூடிய அந்த தொகை எல்லாமே பாத்தீங்கன்னா ரூ. 700, ரூ. 800, ரூ. 200 அப்படிங்கறதால மிகப்பெரிய தொகையாக இருக்கு. அந்த கதையில 1960க்கு முன்னாடியே ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததாக இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. சோ அதனால வந்து காந்தி வழி கதைகள்ல ஒரு சிறந்த கதையாக இந்த கதையை தொகுத்து அந்த கதை சிறுகதை தொகுப்பு நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா இது வந்து மது புறக்கணிப்பு, மது விலக்கு சம்பந்தப்பட்ட கதை அப்படிங்கறதுனால மிக பிரபலமான இந்த ஒரு கதை இடம்பெற்றது. அதுக்கு அந்த கதைய இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை சேர்ந்தவர்களும் பழைய தலைமுறை சார்ந்தவர்களும் வந்து கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம சேனல் கிடைச்சிருக்குங்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷம். இந்த கதையை கேட்டு நீங்க ரொம்ப நினைச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுடைய கருத்தை இந்த கதை வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.